நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், a simple life is a beautiful life. No regrets, just lessons. No worries, just acceptance. No expectations, just gratitude. பியூட்டிஃபுல்ங்க. எவ்வளோ அழகாக வார்த்தைகள்லாம் போட்டிருக்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் புரிதல், நம்மளோட அபிப்பிராயங்கள்லாம் சொல்கிறதுக்கு ஒரு மொழி, எல்லாமே ஒரு மொழி தான். கையாட்டுறது ஒரு மொழி, கண் சிமிட்டுறது ஒரு மொழி, மண்டையாட்டுறது ஒரு மொழி, எல்லாமே மொழி தான். ஆனால் இது மாத்ருபாஷா, இந்த மாதிரி இங்கிலீஷ், பல லாங்குவேஜெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய வார்த்தைகள்லாம், அதுக்குண்டான அலைவீச்சுகள்லாம் பயங்கரம். இதெல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச். இதெல்லாம் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாக இட்ஸ் எ சிம்பிள் லைஃப். ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன அழகாக சொல்கிற பாருங்கண்ணே, 3 விஷயம். நோ ரிக்ரெட்ஸ், எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம ஜஸ்ட் லெசன்ஸ், என்னெல்லாம் நம்ம கற்றுண்டோம், என்னெல்லாம் நம்ம கற்றுக்கிறோம், இதுதாங்க இம்பார்ட்டண்ட். எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம பல விஷயங்கள் என்னதான் நீங்கள் படிச்சிருந்தாலும் புதுசு புதுசாக ஒன்று நம்ம கற்றுக்கதாங்க செய்கிறோம். இது உண்மை. பட் நிறைய பேர் அதை ஒத்துக்கிறது இல்லை, நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. நம்ம இதை கற்றுருக்கோமே அப்படின்னு யாரும் அதை அப்ரிஷியேட்டோ அதை உணரதோ இல்லை. இதுதான் உண்மை. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, காத்தால தூங்கி எழுந்ததுலேருந்து ராத்திரி நம்ம படுத்துக்கிறதுக்குள்ளேயும் பல விஷயங்கள், ஒரு நாளைக்கும் ஒரு குட்டி பாயிண்டாக நம்ம பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம். ஸோ நோ ரிக்ரெட்ஸ், நோ வரிஸ், ஜஸ்ட் அக்செப்டன்ஸ். பியூட்டிஃபுல்ங்க. வரிஸ் எதுக்கு நம்ம உட்காந்துட்டு ஐயோ இப்படி நடந்து போச்சே, அப்படி பண்ணியிருக்கலாமே, என்னத்துக்கு? அக்செப்டன்ஸ். இன்னைக்கு இப்படி தான் நடந்ததா, ஓகே, இது கடவுள் நமக்கு காட்டி கொடுத்த வழி, இப்படி தான் நம்ம பண்ணணும், இதுதான் எனக்கு உண்டானது இதுதான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கணும். ஒத்து போனாதான் பஞ்சபூதங்களோட நம்ம ஒத்து போகிறது தாங்க வாழ்க்கை. நிறைய பேர் அதை எதிர்த்து போகணும்னு பார்க்குறா. அதை எதிர்த்து போகிறதுனால you will not do anything, you are wasting your energy. இதுதான் உண்மை. நீங்கள் உங்களோட எல்லா விதமான விஷயங்கள், கடவுள் கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறது தான் அர்த்தம். பஞ்சபூதத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணணும். அதை ஒன்றுத்தையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுட்டு போகணும். அக்செப்டன்ஸ். 3வது என்ன சொல்கிறான் பாருங்க, இதுதாங்க இம்பார்ட்டண்ட். நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஜஸ்ட் கிராட்டிடியூட். நோ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வியாதிங்க. நிச்சயமாக ஒரு பெரிய வியாதி. அதனால் அந்த வியாதி நமக்கு வரவே வேண்டாம். அது பக்கத்தில் நம்ம போகவும் வேண்டாம். அது நம்மக்கிட்ட வரக்கூடாது, நம்மளும் அதுக்கிட்ட போகக்கூடாது. ஸோ கிராட்டிடியூட், நன்றி. இப்போ இந்த நன்றி அப்படிங்கிறது அதுவும் பல கோணங்கள் இருக்குது. நேற்று நான் உங்களுக்கு லவ்வை பற்றி சொன்னேன். லவ் பல கோணங்களில் லவ் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தலாம். கிராட்டிடியூடும் அப்படிதான். ரெஸ்பெக்ட், நம்ம ஒருத்தரை நம்ம மரியாதை கொடுக்குறோம், அதுவும் ஒரு கிராட்டிடியூட். எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். ஒரு சின்ன விஷயம், ஒரு பென்சில் எடுத்து கொடுத்தா கூட ஒரு தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த ஒரு பழக்கம் நமக்கு வரணும். இன்னாருக்கு தான் சொல்லணும். நிறைய பேர் அதை ஒரு கெட்ட பழக்கம் வச்சுட்டு இருக்கா. அண்ணன் தங்கக்குள்ளே ஒரு தேங்க்ஸ் எதுக்கு, அப்பா அம்மா பசங்கக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அது சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப இமீடியட் ரிலேஷனாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற நம்ம டைரெக்டாக தேங்க்ஸ்ன்னு சொல்லாட்டா கூட அட்லீஸ்ட் வேறு விதமாக ஒரு அழகான ஒரு ஸ்மைலோ, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளாலோ, ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குப்பா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்த்துக்கள், நல்ல வாழ்க வளமுடன் அப்படிங்கிற அது மூலமாகவும் நம்ம தேங்க்ஸ் தெரிவிக்கலாங்க. கிராட்டிடியூட். இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு தெரியாத ஊரில் போகிறோம். கண்டக்டர்கிட்ட சொல்லி வைக்கணும்ப்பா, இந்த இடத்துல நாங்கள் இறங்கணும், கொஞ்சம் இந்த ஸ்டாப் வந்தோடனே சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போது அவர் ஞாபகமாக அவர் சொல்லும்போது அதை நம்ம கண்டிப்பாக நம்ம அக்னாலேஜ், அதை நம்ம கண்டிப்பாக நம்ம அவளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்.
ஏன்னா அவளுக்கு 1008 வேலை வரா, எத்தனையோ பேர் வரா, எத்தனையோ பேர் இறங்குறா. ஆனாலும் நம்ம சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுட்டு அவர் வந்து அம்மா வந்துச்சும்மா வாங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவரோட பணிக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுத்தே ஆகணும், ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ அது கண்டிப்பாக நம்ம ஒரு தேங்க்யூப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டி 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 விஷயங்கள், ஒரு குட்டி பையன் வந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்துருத்து ஒன்றே எடுத்து கொடுக்குறான் அப்படின்னால அது குட்டி பையன் தானே, அது சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன, அவன் ஏதோ எடுத்து கொடுத்தான் அப்படின்னாரு கிடையாது. அவளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதே மாதிரி இப்போ ரோடை கிராஸ் பண்ணும்போது பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ நமக்கு வந்து சில நேரங்களில் இப்போ நான்லாம் சம்டைம்ஸு எனக்கு யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணிவிடுவேன். அப்போது அந்த கையை பிடிக்கும்போது சம்படி நமக்கு அவளுக்கு பழக்கமே இருக்காது, ஆனாலும் அவள் நமக்கு ஒரு ஹோல்டு கொடுத்தா இல்லையா. ஸோ கண்டிப்பாக அவளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி கிராட்டிடியூட்லேயே இருக்கணுங்க. எக்ஸ்பெக்டேஷனுங்கிற வியாதி வேண்டாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸு, ஒரீஸு, ரிக்ரெட்ஸ் இது நம்ம வாழ்க்கையில் வேண்டாம். இந்த மூணும் வேண்டான்னா கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகணும். அப்படின்னா இந்த 3 பிளாட்ஃபார்ம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, மெடிடேஷன், ரேக்கி அண்ட் தென் திஸ் முத்ராஸ். நீங்கள் முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நிஜமாக அதில் வந்து நீங்கள் யூ வில் கிராட்டிடியூட். இப்போ நான் கிராட்டிடியூட் சொன்னது நாட் ஒன்லி ஃபார் பீப்புள், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஃபார் க்ரீச்சர்ஸ். மெயின்லி நம்மளோட சிஸ்டத்துக்கு நம்ம கிராட்டிடியூட் பண்ணியே ஆகணுங்க. இன்றைக்கி நல்லபடியாக நான் மூச்சு விடுறேன், இன்றைக்கி நல்லபடியாக டைஜஷன் 1க்கு 2க்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தேன், இன்றைக்கி நல்லபடியாக எல்லாம் ஆச்சு, இன்றைக்கி நல்லபடியாக நான் சமைச்சேன். இப்படி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்லிகிட்டே இருக்கணுங்க. நம்ம மூளை நல்ல வேலை செய்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் கற்றுண்டேள் அப்படின்னா, நீங்கள் அதை பிரயோகம் பண்ணினேள் அப்படின்னா கண்டிப்பாக இது 3 இருக்கவே இருக்காதுங்க. ரிக்ரெட்ஸ் இருக்காது, வரிஸ் இருக்காது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அறவே இருக்காதுங்க. அது நான் கேரண்டி. ஏன்னா உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக பஞ்சபூதத்தோட உங்களுக்கு பாண்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு மேலே தான் வரும். உங்களை அழகாக கூட்டிகிட்டு போகுங்க. உங்களை அழகாக என்ன வேணுங்கிறத அதை புரிஞ்சுட்டு அழகாக கூட்டிகிட்டு போகும். அப்போது உங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்? உங்களுக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு டிசர்வ் ஆனதுன்னா கண்டிப்பாக அது வந்து சேர்றது. அப்போது எதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்? அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிறத வார்த்தைக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட இன்னும் நல்லா பேசுவேடுங்க. நிஜமாக சொல்கிறேன், என்னை விட நீங்கள் நல்லா பேசுவீங்க. ஏன்னா அதை எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம். அதை நீங்கள் பிரயோகம் பண்ண பல விஷயங்கள் உங்களுக்கே புலப்படுங்க. நீங்களே இன்னும் 2-3 கருத்து கூட என்னை விட இன்னும் நல்ல 2-3 கருத்துக்கள் கூட நீங்கள் சொல்லுவேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்குமா. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.